தலைமை செயலாளர் முருகானந்தம், உளவு பிரிவு டிஜிபி டேவிட்சன் தேவ் ஆசீர்வாதம் ஆகியோர் மாற்றப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. தற்போது இன்று காலை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்குடன் தேசிய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் இன்று காலை ஆலோசனை மேற்கொண்டார். இந்த நிலையில் இந்த மாற்றம் தொடர்பான அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக தலைமை செயலாளர் முருகானந்தம், உளவு பிரிவு டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் ஆகிய இருவரும் மாற்றப்பட்டிருக்கக்கூடிய தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது. தேர்தல் நடத்தை விதிமுறையில் இருப்பதன் காரணமாக அரசு அதிகாரிகளை மாற்றக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு உண்டு. விவரங்களோடு நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ், விவரம் என்ன? தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளரை மாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த தேர்தலை ஒட்டி பல்வேறு மாவட்டங்களில ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகளை தொடர்ந்து தேர்தல் ஆணையம் பணியிட மாற்றம் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில தற்போது தலைமை செயலாளரையும் பணியிடம் மாற்றம் செய்து ஒரு உத்தரவு என்பது வெளியாகி இருக்கிறது. தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஐஏஎஸ் பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. குறிப்பாக அதற்கு பதிலாக சாய்குமார் ஐஏஎஸ் தமிழ்நாடு அரசுடைய தலைமை செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை தமிழ்நாடு தேர்தலை ஒட்டி தேர்தல் ஆணையம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக பல்வேறு அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு தொடர்ச்சியா தேர்தல் ஆணையத்திற்கு கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில தமிழ்நாடு அரசினுடைய செயலராக இருந்த முருகானந்தம் ஐஏஎஸ் தற்போது அவருக்கு பதிலாக சாய்குமார் ஐஏஎஸ் தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இன்றே அவர் பதவிக்கு ஏற்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் இன்று 6 மணிக்குள்ளாக அவர் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் இமீடியட் எஃபெக்டா கொடுத்திருக்காங்க. அவருடைய ஜாயினிங்கோட பொறுத்தவரை by 6 PM on 8/4 அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. இன்று மாலை 6 மணி அளவுல அவர் அந்த பொறுப்பை 6 மணிக்குள்ளாக அந்த பொறுப்பை ஏற்றுப்பார் அப்படின்னு தேர்தல் ஆணையம் வெளியிடக்கூடிய அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அதே போல தமிழக அரசுடைய உளவு பிரிவு டிஜிபியும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக அவரையும் பணியிட மாற்றம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வைத்திருந்த நிலையில அவரையும் பணியிட மாற்றம் செய்து இந்த உத்தரவை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசுடைய தலைமை செயலாளர் மாற்றப்பட்டிருப்பது அப்படிங்கிறது இந்த நேரத்தில் எலெக்ஷன் டைம்ல மிக முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுகிறது. அபினேஷ், ஏற்கனவே சட்ட ஒழுங்கு டிஜிபி, தற்காலிக டிஜிபி இருந்தாரு. அவருடைய நியமனத்தையும் தேர்தல் ஆணையம் தான் மேற்கொண்டாங்க. இப்ப தலைமை செயலாளர் முருகானந்தத்தையும் அவரையும் மாற்றியிருக்காங்க. உளவு பிரிவு டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதத்தையும் மாற்றியிருக்காங்க. வழக்கமாக ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ்பியோ மாவட்ட ஆட்சியர்களோ தான் மாற்றுவாங்க. அண்மையில் மேற்கு வங்கத்தில் தான் தலைமை செயலாளர் மாற்றம் அப்படின்றது இருந்துச்சு. தமிழ்நாட்டில் அண்மை கால அரசியல் வரலாற்றில் தேர்தல் நேரத்தில் தலைமை செயலாளர் மாற்றம் அப்படின்றது ஒரு அன்யூஷுவல். இப்போ அந்த அளவுக்கு புகார்கள் தேர்தல் ஆணையம் எடுக்க வேண்டிய தேவை என்ன ஏற்பட்டது? இன்னைக்கு காலையில் ஞானேஷ்குமாரும் அர்ச்சனா பட்நாயக் இருவருடன் நான் ஆலோசனையை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கா? இன்னைக்கு காலை நம்ம பதிவு செய்தோம். மிக முக்கியமான ஒரு கூட்டம் ஞானேஷ்குமார் தலைமையில நடந்துச்சு. குறிப்பாக தேர்தல் ஏற்பாடுகள், தேர்தலுடைய மிக முக்கியமான பாதுகாப்பு பணிகள், தேர்தல் ஏற்பாடுகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் ஞானேஷ்குமார் தலைமையில இன்னைக்கு நடந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதற்கு பிறகாக இந்த மாற்றம் வந்திருக்கிறது ஒரு முக்கியமான நுகான்சஸா இருக்கு. நீங்க குறிப்பிட்டது மாதிரி பொதுவா மாவட்ட ஆட்சியர்கள், அதாவது டிஓ மாற்றப்படுவாங்க, அல்லது குறிப்பா மாவட்ட கண்காணிப்பாளர், காவல் கண்காணிப்பாளர்கள் பணியிட மாற்றம் செய்யப்படுவாங்க தேர்தலின் போது. கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறோம். ஆனா நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு தலைமைச் செயலாளர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கார் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமானதா பார்க்க வேண்டியதாக இருக்குது. நீங்களே குறிப்பிட்டு சொன்னீங்க, பொறுப்பு டிஜிபியாக இருந்தவரும் மாற்றப்பட்டு தமிழ்நாட்டுக்கென டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோர் அப்படிங்கிறதும் அவர் கடந்த வாரம் அவரை நியமித்து அந்த ஆர்டர்ஸை தேர்தல் ஆணையம் நியமிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் சிஎஸோட அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. குறிப்பா தமிழகத்தினுடைய புதிய தலைமைச் செயலராக சாய்குமார் ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த காலையில இன்னைக்கு சிஓ
அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு பிறகு இப்படியான ஒரு மாற்றம் வந்திருக்கிறது அப்படிங்கிறதும் முக்கியமா பார்க்க வேண்டியதா இருக்குது. அண்மையில கூட தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளை வந்து பணியிட மாற்றம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது தொடர்ச்சியா அதிமுக, தவேகா உள்ளிட்ட கட்சிகள் அந்த ஒரு புகாரை வந்து சிஓ கிட்ட, இசிஐக்கு தொடர்ந்து வச்சிருந்தாங்க. இவற்றையெல்லாம் இன்றைக்கு இந்த ஞானேஷ்குமார் தலைமையிலான அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆய்வுக்கு பிறகு இந்த உத்தரவு வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கிறது. தேவப்பிரியன், சாய்குமார் யார்? இவர் ஏற்கனவே இந்த சிஎஸ் உடைய பேனல்ல, இந்த ரெக்ரூட்மெண்ட் அந்த பேனல்ல இருந்தாங்களா, இல்ல இவர் எங்கிருந்து, எந்த துறையிலிருந்து இவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? சிஎஸ் அப்படின்னா ஒரு பேசிக் கிரைட்டீரியா மெட் பண்ணிருக்கணும். பட் இந்த தேர்தல் விதிமுறையில் அதெல்லாம் பொருந்துமா, இல்லை யாருனாலும் அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்ற விதிமுறைகள் இருக்கா? சாய்குமார் அவரை பொறுத்தவரை 1995ஆம் ஆண்டு ஐஏஎஸ், சாய்குமாரை பொறுத்தவரை அவர் 1990 ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆபீசர். அவரு குறிப்பா இந்த அதிமுக ஆட்சியின் போது அவர் செக்ரட்டரி ஒன்னாக இருந்திருக்கிறார். ஒரு சீனியர் பர்சன். அவர் கூடுதல் தலைமைச் செயலாளர் அந்தஸ்துல இருக்கிறார். எனவே அந்த அடிப்படையில் அவர் வந்து சிஎஸ்ஆ நியமிச்சிருக்கிறாங்க. அவருக்கு இந்த தமிழ்நாடு அரசு நிர்வாகத்துல ஏற்கனவே நன்கு எக்ஸ்பீரியன்ஸான ஒருவர். அந்த அடிப்படையில் அவர் ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆபீசரா இருக்கிறனாலையும் ஏற்கனவே அவர் பல்வேறு பொறுப்புகள்ல அவர் தமிழ்நாடு அரசுடைய பல்வேறு நிர்வாக பொறுப்புகள்ல அவர் இருந்திருக்கிறார். அந்த அடிப்படையிலையும் அவர் கூடுதல் தலைமைச் செயலாளராக இருந்த சாய்குமார் அவர்கள் தற்போது தலைமைச் செயலராக நியமிக்கப்பட்டிருக்கார். பொதுவாக இந்த மாதிரி நேரத்தில் ஒரு சீனியர் கேட்டகரியை தான், சீனியர்ஸை தான் நியமிப்பாங்க. அந்த சீனியர் பேனல்ல சாய்குமாரும் ஒருத்தர் இருந்தவர் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் அவர் தலைமைச் செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். கடந்த அதிமுக ஆட்சியின் போது முதலமைச்சரின் செயலாளர் ஒன்றாக அவர் இருந்தார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. தேவப்பிரியன், உளவுப்பிரிவு டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் மாற்றம் அப்படின்றது வழக்கமாக இந்த மாதிரி சென்சிட்டிவான டிபார்ட்மெண்ட் தலைமை மாற்றம் அப்படின்றது தேர்தலுக்கு முன்னதாகவே தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்கலாம். 15 நாட்களுக்கு முன்னதாக மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏதாவது ஏற்பட்டுச்சா, இல்ல அவர் மீது வைக்கக்கூடிய ஏதாவது விமர்சனம் எழுந்ததா? குறிப்பாக உளவுப்பிரிவு டிஜிபியாக இருந்தவரும் மாற்றப்பட்டிருக்க. அவருக்கு பதிலாக சந்தீப் மிட்டல் 1995ஆம் ஆண்டு ஐபிஎஸ் சந்தீப் மிட்டல் வந்து நியமிக்கப்பட்டிருக்கார். இதுவும் மிக முக்கியமானது. ஏன்னா எலெக்ஷனுக்கு இன்னும் 15 days இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு உளவுத்துறை டிஜிபி பணியிட மாற்றம் செய்திருக்காங்க அப்படிங்கிறதும் முக்கியமானதா பார்க்கப்படுது. அதே போல சிஎஸ் சேஞ்சும் ஒரு முக்கியமானதா பார்க்கப்படுது. குறிப்பாக சாய்குமாரை பொறுத்தவரை 1990ஆம் ஆண்டு ஐஏஎஸ் பேட்ச் அதிகாரி, ஒரு சீனியர் பர்சன். அவர் வந்து பல்வேறு பொறுப்புகள் இருந்திருக்கார். அதே போல உளவுத்துறை டிஜிபியாக நியமிக்கப்பட்டக்கூடிய 1995ஆம் ஆண்டு பேட்ச் அதிகாரியா இருக்கக்கூடிய சந்தீப் மிட்டலும் ஒரு சீனியர் பர்சன், ஏடிஜிபி ரேங்க்ல இருக்கக்கூடியவங்க. அந்த அந்த பொறுப்புக்கு தற்போது மாற்றப்பட்டிருக்கிறார். எலெக்ஷனுக்கு இன்னும் சரியா 15 நாட்களே இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாற்றம் அப்படிங்கிறது வந்திருக்கிறதுக்கு பல காரணம் இருக்குது. ஏன்னா இறுதி முடிவு. விரிவான தகவலுக்கு நன்றி அபினேஷ்.